எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸாம்பிள்ஸோடு ஆரம்பிக்கேன். சரியா, ப்ராக்டிக்கலானால் இப்போ நம்ம வந்து எக்கனாமின்னு என்னென்னா பணம் யார்கிட்ட போகிறது, அப்புறம் அதுக்கான வேலைகள் யாரெல்லாம் பண்ணி கொடுக்காங்க, இதை வச்சு தான் வரும். நீங்கள் ஜிடிபியோட இது படிச்சிருப்பீங்களா, டெஃபினிஷன் யாருக்கும் தெரியும்? ஜிடிபியோட டெஃபினிஷன் வாட் இஸ் ஜிடிபி இல்லையா? நாட்டு வருமானம் அதெல்லாம் கணக்கிடுறதுக்கு வந்து ஜிடிபி தான் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி தானே? இப்போ ஜிடிபினா என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எக்ஸ்பென்ஷனும் பார்த்துக்கணும். கிராஸு, டொமஸ்டிக்கு, ப்ராடக்ட்டு. மொத்த கிராஸ்னா மொத்த அப்படின்னு அர்த்தம். டொமஸ்டிக்னா உள்நாட்டு, ப்ராடக்ட்னா என்னது? பொருட்கள், அதாவது உற்பத்தி பொருட்கள் அந்த மாதிரி வரும். சரியா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது என்னதுன்னா ஜிடிபி. இப்போ இதில் வந்து ஜிடிபிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கொடுப்பாங்கன்னா ஒரு பர்டிகுலர் காலத்தில், அது எந்த காலமாக இருக்குனாலும் இருக்கலாம், ஒரு வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம். ஆனால் எப்போவுமே வந்து 1 இயர் தான் கணக்கு பண்ணுவாங்க. சரியா, ஏன்னா எல்லா நாடுமே 1 இயர் தான் கணக்கு பண்ணுறாங்க. அதனால் சரியா, குறிப்பிட்ட ஒரு காலத்தில், சரியா, அந்த குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அதை எழுதிக்குவாங்க. குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும், சரியா, ஒரு நாட்டில் வந்து உற்பத்தி செய்யப்படும் மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. சரியா, பண்டங்கள்லாம் என்னதுன்னா கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கூட்ஸ், இந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, அப்போ தான் புரியும். சரியா, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில். உங்களுக்கு அதில் டவுட் வர்றப்போ வந்து எதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்து பார்த்தீங்க, சைடில் பேரலாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும் நல்லா. சரியா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் பார்ப்பாங்க. சரியா, சர்வீசஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எப்படின்னா அது வந்து முடிவுற்ற, அதாவது குறிப்பிட்ட ஒரு காலத்தில் வந்து ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த பொருட்கள் மற்றும் சேவைகளின், அதாவது முடிவுற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதுதான் வந்து என்னன்னா டெஃபினிஷன் சொல்லுவாங்க. இது நான் வந்து தமிழ் எப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தானே வரும். கடைக்கு போனவர் அந்த மாதிரி எப்படி சொன்னாலும் ஒரே மாதிரி தான் வரும். அப்போ டெஃபினிஷன் எப்படின்னாலும் இருக்கலாம். ஆனால் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். எதுன்னா இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இந்த 2. சரியா, கூட்ஸ் ஒன்று பொருட்களாகவும் கணக்கிடுவாங்க, இன்னொன்று வந்து சேவைகளாகவும் கணக்கிடுவாங்க. இந்த 2 விதமாக கணக்கிடுவாங்க. சரியா, அதே மாதிரி கீவேர்டு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில். சரியா, குறிப்பிட்ட ஒரு காலம் அப்படின்றதும் ஒரு கீவேர்டு. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் உண்டு. சரியா, இப்போ மார்ச் 31 ஏப்ரல் 1 வரைக்கும் ஒரு 1 இயர் கேப் இருக்கும், அப்படிதானே? மார்ச் 31 என்னது ஏப்ரல் 1 வரைக்கும் 1 இயர் கேப் இருக்கும். அதுதான் என்னதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த காலம் எப்படின்னாலும் இருக்கலாம், ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கலாம், அப்படி சொல்லலாம். ஆனால் எப்போவுமே 1 இயர் தான் இருக்கும். எந்த காலமாக இருந்தாலும் இருக்கலாம், எப்போனாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் 1 இயர் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம். அதுக்கப்புறம் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த முடிவுற்ற பண்டங்கள். சரியா, உற்பத்தி ஆகணும். சரியா, அதுதான் வந்து என்னது பேர்ல இருக்கா ப்ரொடக்ஷன். சரியா, ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அந்த உற்பத்தி ஆக வேண்டிய மொத்த பொருட்களுடைய மதிப்பு அப்படின்றது தான் வந்து என்னது இந்த ஜிடிபிக்கான டெஃபினேஷன். ஸோ அப்போ எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 காம்பனண்ட் தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கூட்ஸு அப்புறம் சர்வீஸ் அப்படின்ற இந்த 2ஐயும் தான் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா, அப்போ அந்த கூட்ஸ் சர்வீஸை வச்சு தான் நம்ம மெயினாக வந்து மையப்படுத்தி கணக்கு பண்ணுவாங்க. எங்கேயுமே வந்து ரூபாத்தால் வந்து எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பொருள் விற்றுருக்கு, அதை வந்து எவ்வளோ பேர் வந்து அதுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சரியா, இப்போ நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உற்பத்தி செய்கிற பண்டங்கள் மற்றும் பணிகள், இதோடைய மதிப்பு தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிடிபி வச்சு தான் மொத்த நாட்டுடைய வந்து வருமானம் அப்படின்றது சொல்கிறாங்க, அப்படி தானே? அப்படி பார்க்குறப்போ வந்து இதுவே நம்ம ஒரு நாடுன்னு எடுக்கிறப்போ ஒரு ஹோட்டல் எடுத்துக்குவோமா நம்ம. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹோட்டல் வந்து ரன் பண்ண போகிறோம். சரியா, நம்ம தான் வந்து அந்த ஹோட்டலுக்கு ஓனர், ஒரு தொழில் பண்ண போகிறோம். சரியா, அதை வச்சு பண்ண போகிறோம். அப்போ நான் சொன்ன அந்த இது வரும் பாருங்க. இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது. சரி, அந்த ஹோட்டலில் யாரெல்லாம் இருப்பா? ஓனர் இருப்பாங்களா, ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க, கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க, அப்படி தானே? இவங்களாம் வந்து நுகர்வாங்க. இவங்களுக்கு வந்து என்னது செஞ்சு கொடுக்குறதுக்கு வந்து ஒரு கிச்சன் அந்த மாதிரி இருக்கும். அவங்க பணியாளர்கள்லாம் இருப்பாங்க, அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா இவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்படி தானே? ஒன்று சாப்பாடு கொடுக்குறாங்க, சில பேர் வந்து டெய்லி இதுக்கு சேலரிக்காக வேலை பார்க்குறாங்க, அப்படி தானே? அந்த மாதிரி பண்ணுறதும் அதே மாதிரி அங்கே பரிமாறப்படுறது என்னது பொருள், அப்படி தானே? அந்த பரோட்டா எதுனாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, அது வந்து பொருள், அப்படி தானே? அப்போ இந்த பொருள் இந்த பணி இந்த 2மே வந்து தான் என்ன பண்ண போகுது, காசு சம்பாதிக்க போகுது, அப்படி தானே? வேற ஏதாவது இதில் வந்து காசு சம்பாதிக்கிறது இருக்கா? வேற எதுவும் அவ்வளோ இருக்காது. டைரெக்டாக ஓப்பனாக இதில் தான் வரும். சரியா, இப்போ வந்து எக்கனாமி என்னன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு நம்ம மொத்த எக்கனாமிக்ஸ் வந்து படிச்சு முடிச்சிடலாம்.
நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதை வச்சு நம்ம மற்றதை வந்து அடுத்தடுத்து கம்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் பண்ணது தப்பாகவே இருந்தாலுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் அது வந்து உதவும். எக்ஸாமில் வந்து ஒரு டெஃபினிஷனை படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை வேற எதுலையாவது அப்ளை பண்ணி பார்க்குறக்கோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதனால நீங்கள் எடுக்கிற எக்ஸாம்பிளில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நமக்கு நல்லா ஃபெமிலியரானது இதுதானே, நல்லா தெரிஞ்சது வந்து ஹோட்டல் தான். இப்போ அதை வச்சு பார்ப்போம். சரியா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அப்படின்ற மாதிரி வருமா, இப்போ ஒரு ஹோட்டல் தான். சரியா, இதுக்கு வேற எதுவும் கடை வந்து வராது அப்படிதானே. இது ஒரு கடைக்கு வந்து இன்னொரு கடை வந்து இன்வால்வ் ஆகாது அப்படின்றப்போ ஒரு எல்லை அப்படின்னு மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா, ஒரு எல்லைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்துல இப்போ வந்து ஒன் டேல விற்கிறாங்கன்னா எடுத்து கணக்கு பார்ப்பாங்களா, எவ்வளோ வித்துருக்கு, இடத்துல போயிருக்கா, ரேட்டு போட்டுருமா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படிதானே. இப்போ குறிப்பிட்ட காலத்துல உற்பத்தி பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வித்துருக்குன்னு தானே பார்ப்பாங்க. எவ்வளோ வித்துருக்கு, லேபர் எத்தனை பேர் போட்டோம், நிறைய விற்குது அப்படின்னா நிறைய ஆள் போட்டுருப்பாங்க, குறைய விற்குதுன்னா ஒருத்தர் 2 பேரோட முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிதானே. அப்போ அந்த மாதிரி அதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. அதுதான் என்னது, கூட்ஸ். ஒன்று வந்து அந்த பொருள் விற்கிறது பொருள், ரெண்டாவது என்னதுன்னா சர்வீஸ், எத்தனை பேர் வேலைக்கு போடுறோம் அந்த சர்வீஸ். சரியா, அந்த சர்வீஸ் அந்த ரெண்டுமே வந்து என்ன ஆகுது, முடிஞ்சு போச்சு. சாப்பாடு கொடுத்துட்டாங்க, வித்துட்டாங்க, சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்படிதானே. அப்போ என்னது, முடிஞ்சு போச்சு, முடிவற்ற பண்ணுறோம் வந்துட்டா. இதுலேயே வந்து எக்ஸாம்பிள் இருந்துச்சு எல்லாமே. அப்படின்றப்போ அந்த ஒரு ஹோட்டலாக நம்ம வந்து மொத்த எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதில் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். அப்படின்னா அந்த டெஃபினிஷன்ல என்ன சொல்றாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இந்த ரெண்டு தானே சொல்றாங்க. அந்த ரெண்டும் வந்து உருவாகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 4 ஃபேக்டர் வரும். சரியா, இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம ஜிடிபிலே பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபி, அதெல்லாம் வந்து என்னது, ப்ரொடக்ஷன் தானே பார்த்தோம், பி. அப்போ அந்த பி வந்து வர்றதுக்கு என்னெல்லாம் தேவை, ப்ரொடக்ஷன் அப்படின்றதுக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் என்னது, இங்கிலீஷ் மீடியம் யாரும் இருக்கீங்களா, இங்கிலீஷ் மீடியம்? இப்போ தமிழில் படிங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இங்கிலீஷில் தான் படிக்கணும். ஏன்னா சில இடத்துல வந்து வேற மாதிரி கொடுப்பாங்க. ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து உற்பத்தின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து தொழிற்சாலை அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க தமிழில் கொடுக்குறப்போ. ஆனால் இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா தான் நல்லா தெளிவாக இருக்கும். சரியா, நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே படிங்க. நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், அதனால வந்து சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்னு பார்க்காதீங்க. வராததை வராச்சா தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும். சரியா, அதனால் இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ வந்து இந்த பணியும் அது பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து மொத்தம் ஒரு 4 ஃபேக்டர் வந்து வேணும். சரியா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்டு. சரியா, லேண்ட் வேணும். அப்புறம் கேபிட்டல், லேண்ட், லேபர் வேணும். சரியா, இந்த எல்எல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்மிங்ல என்ன வச்சுக்கலாம், லேபர். 3வது கேபிட்டல், தமிழ்ல கூட சொல்லிடுறேன். சரியா, 4வது என்டர்பிரினர். அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர் வருவாங்க. சரியா, இந்த 4 தான் வந்து என்னதுன்னா ஒரு உற்பத்திக்கான காரணியா இருக்க போகுது. உற்பத்தி காரணி. சரியா, தமிழ்ல உற்பத்தி காரணி, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த 4 இல்லாம வந்து எதுவுமே உற்பத்தி ஆகாது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல இந்த 4மே இருக்கும். சரியா, இப்போ நீங்க தான் பிரிச்சு பார்க்க போறீங்க. ஓகேவா, லேண்டுன்னா நிலம், அப்படிதானே. லேபர்னா தொழிலாளி, ஒர்க் பண்றவங்க. கேபிட்டல்னா மூலதனம். சரியா, என்டர்பிரினர்னா தொழில் முனைவோர். ஓகேவா, இந்த 4 பார்த்துக்கோங்க. சரியா, இப்போ இந்த ஹோட்டல்ல யாரெல்லாம் இருக்கா, லேண்ட் இருக்கா. ஒரு ஹோட்டல் எங்க இருக்கும், லேண்ட்ல தான் இருக்கும். அப்படிதானே. அப்ப லேண்ட் இருக்கு, ஹோட்டல்ல லேண்ட் இருக்கு. லேபர் இருக்காங்களா, அவங்க யாரு, சப்ளை பண்றவங்க. அப்புறம் என்னது, கிச்சன் வேலை பார்க்குறவங்க. எல்லா பெட்டில் உட்காந்துருக்கிறவங்களே லேபர் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா அந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த வேலையை பார்த்தா தான் உண்டு, காசு வாங்கி போடணும். அப்படிதானே. அப்போ அதுவும் லேபர் தான். சரியா, அதே மாதிரி என்னது, லேபர் இருக்காங்க. கேபிட்டல் இருக்கா, எதை கேபிட்டல் சொல்லலாம், பொருட்கள் சொல்லலாம். சரியா, தான் கேபிட்டல். பெஞ்சு, சேரு, அது கூட செகண்ட் தான். மெயினாக இது வேணும், குக் பண்ணுறதுக்கு அந்த பாத்திரம்லாம் வேணும். அப்படித்தானே, எடுத்து கொடுக்குற பாத்திரம் வேணும், கேஸ் வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும், கரண்ட்ல இருக்கணும். அது இருட்டான ரூமாக இருந்தால் அதை போட்டு சமைக்கலாம் முடியாது. எலக்ட்ரிசிட்டி வேணும், தண்ணி வேணும், இது எல்லாமே வரும். சரியா, இது எல்லாமே இதில் வரணும், கேபிட்டலில் வரும். தண்ணிக்கு பில்லு கட்டுறோம்லாம், அப்போ வந்து கேபிட்டல் வரும். சரியா, அடுத்தது என்னது, என்டர்பிரினர்னா தொழில் முனைவர். சரியா, அதில் வந்து யாரு, இந்த ஹோட்டல் நடத்துகிற ஆள், அவர் தான் வந்து என்னது, என்டர்பிரினர். ஒரு தொழில் செய்கிறாரா, அப்போ வந்து என்டர்பிரினர்ல வருவாங்க. இப்போ எக்கனாமிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எதா இருந்தாலுமே இந்த 4ல் அடைக்கிடலாம். சரியா, கிளாஸிஃபை பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த 4 நீங்க வேணா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அதை எடுத்து பார்த்துடலாம்.
யாருக்காவது ஏதாவது எக்ஸாம் தொடர்ந்தா எதை பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இது பிரிச்சிடலாம் ஹோட்டல் அந்த மாதிரி வேறு ஏதாவது பிரித்து பார்க்கலாமா? எதாவது ஐடியா இருக்கா? ஸ்கூலு என்ன எடுத்துக்கோமா? ஸ்கூல் எடுத்துக்கோமா? ஸ்கூல் எங்கே இருக்குது? லேண்டில் இருக்கா? லேபர்னா யார்? டீச்சர்ஸ். கேபிட்டல்னா பெஞ்சு, இந்த போர்டு, கிளாஸ் ரூமு. லேண்டுன்னா லேண்டு மட்டும்தான். அதுக்கு மேலே உள்ள பில்டிங்லாம் என்னது? கேபிட்டல். நம்ம கூரை வீடு போடுறோமா, இல்லைன்னா சீட்டு வீடு போடுறோமா, இல்லை கான்கிரீட் வீடு போடுறோமா, எல்லாமே வந்து கேபிட்டல் தான். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாமே என்னன்னா கேபிட்டலில் வரும். சரியா? இன்வெஸ்ட்மெண்ட்னாலே கேபிட்டல் அந்த மாதிரி வரும். என்டர்பிரினர்ஷிப்னா ஸ்கூல் ஓனர்ஷிப் அப்படி தானே, கவர்மெண்ட்டே நடத்தும். அப்படின்னாலும் அவங்க வந்து என்னது என்டர்பிரினர்ஷிப் அதில் வந்துருவாங்க. சரியா? நடத்துறவங்கள வந்துருவாங்க. சரியா? இப்போ அதை பிரிச்சாச்சா? இந்த மாதிரி எதுனாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பிரிச்சிடலாம். எந்த விதமாக இருந்தாலும், ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே ஃபுல்லாக இந்த 4 ஃபேக்டர்லேருந்து பிரிச்சிடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லேயே. சரியா? ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதில் என்ன டவுட் வந்தாலும், எதுக்கு கீழே வருதுன்னு தெரியல அப்படின்னாலும் இந்த 4ல் வந்து என்ன பண்ணிடணும், பிரித்து மேய்ச்சிடணும் ஃபுல்லாத்தையும். சரியா? எது கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா பிரித்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நமக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அது பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு. சரியா? இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மொத்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சரி, ஓகே, இது மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுதுன்னா இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணும். சரியா? அதுவும் போக எக்கனாமிக்ஸில் சில இது குழப்பம். ஏன் குழப்பம் அப்படின்னா ஒரே விஷயம் 2-3 இடத்துல வரும். சரியா? இப்போ வந்து இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கிராமத்தில் போட்டு வச்சுட்டேன். சரியா? கிராமத்தில் ஒரு பேர் வர மாட்டேங்க, விற்க மாட்டேங்குது. இப்போ என்னது நட்டத்தில் போதா லாபத்தில் போதா, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கிராமத்தில் போடுறப்போ என்ன ஆகுனா நிறைய பேர் வரமாட்டாங்க. அப்படி தானே? நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்றப்போ லேபர் நிறைய பேர் தேவைப்படுவாங்களா? யாரும் தேவைப்படல. அப்படி தானே? ஒரு ஆள் போதுமா? ஒரு ஹோட்டலுக்கு ஒரு டீ கடை வச்சுருக்கோம். சரியா? ஹோட்டல் கூட வேண்டாம்னா டீ கடை வச்சுருக்கோம். டீ கடைக்கு ஒரு ஆள் இருந்தால் போதலாம். இப்போ அந்த ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா லேபராகவும் இருப்பாங்க, என்டர்பிரினராகவும் இருப்பாங்களா, ஓனராகவும் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, வேலையாலும் அவர் தான். டீயை போட்டுட்டு இங்கே எடுத்து வச்சா போதும், அவங்க எடுத்து குடிச்சுக்குவாங்க. அப்படி தானே? அப்போ இந்த 2 பேரும் ஒரே ஆள் வராங்களா? இந்த மாதிரி ஒரே ஆள் 2 இடத்துல வர்றதுனால நமக்கு கொஞ்சம் குழப்பம். எக்கனாமிக்ஸை பிரித்து பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சரியா? அதுதான் வந்து எக்கனாமிக்ஸை நமக்கு என்ன பண்ணுது, கொஞ்சம் கஷ்டமாக காமிக்குது. மற்றபடி எதுனாலும் எது கீழே வந்துடும். ஒருவேளை ஏதாவது ஒரு திங்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஏதாவது ஒரு வகைக்கு கீழே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கிளாஸிஃபை பண்ணி இதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் வச்சுட்டு படிக்க போயிட்டே இருங்க. அடுத்தடுத்து போயிட்டே இருங்க. வரும்போது அது கரெக்டாக தப்பான்னு பார்த்துக்கணும். சரியா? அதை வந்து நீங்கள் பேசிக்காக எடுத்துக்கோங்க. சரியா? இந்த 4 தான் இருந்தாங்கன்னா ஒரு இது நடக்கும். சரியா? நான் சொன்ன மாதிரி இது மட்டும் இருந்தால் போதாது, இன்னொன்று வேணும். என்னன்னா டிமாண்ட் சப்ளை. நான் சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து ஒரு கிராமத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து டிமாண்ட் இருக்காது. அப்படி தானே? டிமாண்டு தேவை இருக்காது. அப்படிதானே? அங்கே வந்து தேவை இருக்காது. அதே மாதிரி என்னது, தேவை இருக்கிற இடத்துல சப்ளை இருக்காது. அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி நிறைய படிப்போம். சரி, இது வந்து பேசிக்ஸ் இருப்போம். சரியா? இந்த 2 வேணும், 2 ஃபேக்டர் வேணும். ஒன்று தேவை, இன்னொன்று சப்ளை. இந்த 2 வேணும். சப்ளைனா என்னது, அழிப்பு. இந்த 2மே வேணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ரன் ஆகுறதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு, இதெல்லாம் பண்ணியாச்சு. இது பண்ணதுக்கு அப்புறமா இது ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா என்ன காரணம்னா இந்த 2 வேணும். அப்படி தானே? டிமாண்ட் இருந்தால் தானே நமக்கு விற்கணும்லாம். விற்கிறது தான் டிமாண்ட். தேவை இருக்கணும். ஒரு ஹோட்டல் போட்டிருக்கோன்னா அந்த ஹோட்டல் வந்து எல்லாரும் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா தேவை இருக்குமா? இருக்காது. அப்படி தானே? அப்போ அது தேவை இருந்தால் தான் என்னது, ஒரு தொழிலாளர் வந்து ஒரு இதை நடத்த முடியும், எக்கனாமி வந்து வளரும், நிறைய இது விற்க முடியும். சரியா? அதே மாதிரி சப்ளையும் இருக்கணும். தேவை மட்டும் இருந்தால் போதுமா? சப்ளை இருக்கணும்லாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நகரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேவை இருக்கும், சப்ளை இருக்குமா? இருக்காது. அவங்க வந்து என்னது வாரத்துக்கு ஒருக்கா வந்து வண்டியில் வந்து கொடுப்பாங்க, அதை இவங்க வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி போவாங்க. அப்படி தானே? இதுவே அதே இடத்துல வந்து ஒருத்தங்க வந்து புதுசாக ஒரு வண்டி வந்து நான் டெய்லி வந்து தண்ணி போடுறேன் அப்படின்னா அவங்ககிட்ட வாங்குவாங்க. அப்படி தானே? அப்போ வந்து சப்ளை இருக்கணும். அப்படி தானே? ஒருவேளை அவங்களுக்கு தண்ணியே தேவையில்லைன்னா நம்ம தண்ணியே ஆலை இல்லாத கடையில் யாருக்கிட்ட டீ எடுத்துரு அந்த கதையாயிரும். சரியா? நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ப்ரொடக்ஷன் பண்ணி வேஸ்ட்டு தான். ஸோ இந்த 2மே வந்து என்னது, நமக்கு வந்து இன்டர் கனெக்டடு. ஒன்று இருந்துச்சுன்னா தான் இன்னொன்று வரும், இன்னொன்று இருந்துச்சுன்னா தான் இன்னொன்று வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது 2மே வந்து ரொம்ப பேசிக். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்போ மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் பிரச்சனை வரும். அப்படி தானே? அழுகி போயிடும், வெங்காயம் அழுகி போயிடும், தக்காளி வராமல் போயிடும், ரேட்டு கூடிடும். அப்படி தானே? ரேட்டு கூடுறது அப்படின்னா டிமாண்ட் வந்து அதிகமாகிடும். அப்படி தானே? எல்லாருக்கும் தேவைப்படும். வர்ற அளவு குறைஞ்சிட்டு அப்படின்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் கேட்குறதா என்னதுன்னா சப்ளை. சரியா? சப்ளை வந்து என்னது அதிகமாயிரும். அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து அந்த பொருளுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தானே? இதுதான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா பேசிக் என்னன்னா இதுதான். இந்த 2னால தான் வந்து அதுக்கு வந்து தாக்கம் ஏற்படுது. சரியா? எந்த பொருளாக இருந்தாலும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் பேசிக்ஸாக தெரிஞ்சுக்க வேண்டியது.
இப்போ ரெண்டுமே எதுக்கு சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கா? புரியுதுல்ல? ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தெரிஞ்சு போச்சுல, அவ்வளோதானே. அதை வச்சுட்டு மைண்டில் மட்டும் செட் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். எதுவுமே வந்து எக்கனாமிக்ஸில் வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அப்படி மூவ் பண்ணி அடுத்ததுன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா தான் எக்கனாமிக்ஸ் புரியும். பின்னாடி வரும்போது நம்ம கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். சரியா? இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து எக்கனாமிக்ஸ்னு பார்த்தாலே மொத்தமாக பிரித்து தான் பார்க்க போகிறோம். ஏன் பிரித்து பார்க்குறோன்னா, அந்த கேல்குலேஷன் பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த வருமானத்தை கணக்கீடு பண்ணுறது, எவ்வளோ வளர்ந்துருக்கும் அதெல்லாம் கணக்கீடு பண்ணுறதுக்கு தான் வந்து பிரித்து பார்க்குறோம். அப்படி பிரிக்கிறப்ப வந்து எக்கனாமிக்ஸில் ரொம்ப பேசிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்த பேசிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்ஸ் பார்ப்போம். ஒன்று சொல்கிறேன். சரியா? இன்னொரு பேசிக்ஸ் என்னன்னா, எக்கனாமிக்ஸ் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, மேக்ரோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? மேக்ரோ பேரியல் பொருளாதாரம். சரியா? மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அப்புறம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டாக பார்ப்போம். சரியா? இதுதான் வந்து எக்கனாமிக்ஸோட ரெண்டு பிரிவாக பார்ப்போம். இதே மாதிரி நிறைய பிரிவு இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு பிரிவு வந்து அந்த கண்டென்ட்டை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? மேக்ரோன் அப்படின்னா நிறைய திங்ஸை வந்து ஒன்றா பார்க்குறது. சரியா? இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஸ்கூலு, அப்புறம் இந்த உள்ளாட்சி, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து மொத்தமாக இருக்கிறது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸு. அதில் வந்து பெரிய லெவலில் எல்லாமே கணக்கு பண்ணுவாங்க. சரியா? சின்ன லெவல் மைக்ரோ அப்படின்னா அதுக்கு உட்பிரிவு அப்படின்ட்டு நீ வச்சுக்கோங்க. சரியா? ரஃபாக சொல்லணும்னா இப்படி தான். நம்ம வந்து அதை எக்ஸாக்டாக பிரிக்க முடியாது. அதுக்கு டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் அப்புறம் அந்த மாதிரி பெருசாக பார்க்குறது உங்களுக்கு ரஃபாக புரியறதுக்காக இப்படி சொல்கிறேன். சரியா? இப்போ வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் மொத்தமாக ஒரு செட்டாக மொத்தமாக பார்க்குறது. இதுவே மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் அதில் ஒரு பிரிவை பார்க்குறது. சரியா? இப்போ அதுலேயே அந்த பிரிவுக்குள்ளே இன்னொரு பிரிவு பார்த்தோன்னா அதுவும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மாதிரி தான் வரும். சரியா? மைக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து இப்போ வந்து வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னுங்களேன். வேளாண்மை எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா அதில் தக்காளி மட்டும் எவ்வளோ ரேட்டு ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அதுவும் அது ஒரு பர்டிகுலராக ஒரு கடையில் அவங்க மட்டும் ரன் பண்ணுவாங்க. தெரியுமா? இப்போ நான் அந்த ஹோட்டல் சொன்ன மாதிரி ஒரு காய்கறி கடை இருக்குன்னா அந்த காய்கறி கடையில் எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ நட்டம் வருது, எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ அவுட் கோயிங் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கணக்கு பண்ணுவாங்களா, அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மொத்தமாக ஒரு அசம்ஷன் எடுப்பாங்க தெரியுமா, இவ்வளோ காய்கறி விற்றுருக்கலாம் அந்த மாதிரி மொத்தமாக எடுப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வரும். சரியா? இன்னும் பர்டிகுலராக சொல்லலாம், ஆனால் அது குழப்பம். இது வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஞாபகம். சரியா? அப்புறம் எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனு உற்பத்தி, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன்னா அந்த சப்ளை, அதுதான். சரியா? அப்புறம் கன்சப்ஷன். இந்த 3 வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, கன்சப்ஷன்னா எனது நுகர்வு, ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி, டிஸ்ட்ரிபியூஷன்னா பகிர்வு, கன்சப்ஷன்னா என்னது நுகர்வு. அப்படிதானே? டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னது பகிர்வு, கன்சப்ஷன்னா நுகர்வு. சரியா? ப்ரொடக்ஷனா உற்பத்தி தமிழில். இந்த 3 வந்து எதை பண்ணுதுன்னா, எது மேலே வந்து ஆக்ட் ஆகுது, எது மேலே வந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். சரியா? கூட்ஸு அண்ட் சர்வீசஸ் இது மேலே தான் வந்து என்ன பண்ணுதுன்னா இது தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ப்ரொடக்ஷன் எதை பண்ணுறோம், கூட்ஸையும் சர்வீசஸையும் என்னது ப்ரொடக்ட் பண்ணுறோம். சரியா? அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் எதை பண்ணுறோம், கூட்ஸையும் சர்வீசஸ்னா என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னா, சர்வீஸ் வந்து எடுத்து கொடுக்குறக்கு ஆள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கதை தான். சரியா? அந்த ஹோட்டல்னா அவங்களுக்கு என்னது கொண்டு போய் சேர்க்கறது. அதுவே ஒரு கம்பெனியில் ஒரு பொருட்களை வந்து விற்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கடையாக கொண்டு போய் போகிறதுக்கு ஏஜென்ட் இருப்பாங்க. அப்படி தானே? அவங்களும் ஒரு லாபம் வச்சு விற்பாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கீழே வந்துடும். சரியா? டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்டாக வந்து நமக்கு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நிறையா வரும். பண வீக்கம், பண வாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்ப்போம். சரி, இதெல்லாம் பேசிக்ஸ். இது எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் கன்சப்ஷன்றது நுகர்வு இருக்கணும். அப்படி தானே? எந்த பொருளாக இருந்தாலும் நுகர்வு இருக்கணும், எல்லாம் வேஸ்ட்டு. அப்படி தானே? அதில் வந்து எந்த எக்கனாமியோட ஆக்டிவிட்டி வரப்போகிறதில்ல. சரியா? இதெல்லாம் வந்து என்னதுன்னா இந்த எக்கனாமி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உள்ள பேசிக்ஸ். சரியா? இதெல்லாம் வந்து ஒரு எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். இதில் நம்ம எதை படிக்க போகிறோம்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்க போகிறதில்ல. நம்ம வந்து எக்ஸாம்பிளில் இல்லை நம்ம புக்கில் வந்து எந்த புக்லேயுமே வந்து ஒரு தக்காளி கடையில் எவ்வளோ விற்கிது, இந்த ஒரு கடையில் வந்து தக்காளி எவ்வளோ விற்கிறாங்க, எந்த அடிப்படையில் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டோம். அப்படி தானே? ஜென்ரலாக தான் இருக்கும். அப்படின்றப்ப அப்படி படிக்கிறது தான் வந்து என்னன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ். நமக்கு அதுக்கு தேவையே இல்லை. அது வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க எடுப்பாங்க. ஆனால் காலேஜ் படிக்கிறவங்க வந்து வீடு போயிட்டு இந்த சென்சஸ் மாதிரி எடுப்பாங்களா, எவ்வளோ கோழி வளர்க்குறீங்க, ஆடை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறது எல்லாமே மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அது நமக்கு கிடையாது, டேட்டா தான். ஃபுல்லாகவே வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக டேட்டா தான், நமக்கு அது தேவையில்லை.
நமக்கு எது ஃபங்க்ஷனில் எது வந்து சிலபஸில் இருக்குன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் சிலபஸில் இருக்குது. மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நிறைய பிரிவு இருக்குது. பிஸ்னஸ், ஸ்டாட்டிக்ஸு, டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இதில் எது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டெவலப்மெண்ட் என்னது மேம்பாட்டு பொருளாதாரம் அப்படின்றத படிக்க போகிறோம். மேம்பாட்டுன்னு எதை மேம்படுத்த போகிறோம் அப்படின்னா மக்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஹெல்த் கொடுக்குறது அந்த மாதிரி உள்ளது. நம்ம சிலபஸில் இருக்கிறது இந்த டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் அதுதான். சரி, அப்போ நம்ம எவ்வளோ கம்மியாக படிக்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ரெண்டாக படிக்கிறாங்க, மேக்ரோ மைக்ரோ அவாய்ட் பண்ணியாச்சு, ஒரு பார்ட் அவாய்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி மேக்ரோவில் நிறைய பிரிவு இருக்குது, அதை ஒரே ஒரு பிரிவு தான் படிக்க போகிறோம், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ். சரியா, அது ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கோ அதை தான் படிக்க போகிறோம். சரியா, இதுதான் வந்து மொத்தமாக ஃப்ரேமு எக்கனாமிக்ஸில் என்ன படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. இது போக இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். இது போக இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுக்குறது என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட் தான் எல்லா செலவு பண்ணுதா இல்லைன்னா பிரைவேட் தான் நிறைய இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து வந்து பிரிப்பாங்க. அப்படி தானே கலப்பு பொருளாதாரம் அந்த மாதிரி பிரிப்பாங்க. அப்படி தானே சோசியல் எக்கனாமிக்ஸ், அப்புறம் கேபிட்டல் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி வரும். சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அப்புறம் கேபிட்டல் எக்கனாமிக்ஸ், அப்புறம் மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ் அப்படி பார்ப்போம். அப்படி தானே அதை பொறுத்தும் பிரிப்பாங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே சின்ன சின்ன துண்டு துண்டாக தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்ல தான் நமக்கு பின்னாடி படிக்கிற இடத்துல தான் உதவும். சரியா, அது வரைக்கும் இப்போ சொல்றது மட்டும் பார்த்துங்க. இல்லை எல்லாம் எழுதிட்டீங்களா ஃபுல்லா? அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி. டைப்ஸ் ஆஃப் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா அதாவது எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி இதில் வந்து என்னென்ன எக்கனாமி சொல்கிறாங்கன்னா கேபிட்டல், சரியா, மூலதன பொருளாதாரம் நினைக்கிறேன், இல்லை முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்னு எழுதிக்குவாங்க. சரியா, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்றது பார்த்துக்கோங்க. அடுத்தது சோசியலிஸ்ட், அப்புறம் மிக்ஸ்டு. இப்போ கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட்டு, சரியா, அவங்க வந்து மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி போட்டித்தன்மையோட யார் அதிகமாக வந்து நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு விற்பாங்க. அதுதான் வந்து என்னன்னா கேபிட்டலிஸ்ட்ல வரும். சோசியலிஸ்ட்னா மக்கள் நலம் சார்ந்துதான் இருக்கும். மோஸ்ட்லி மக்களுக்காக நம்ம இதை கொடுக்குறோம், மக்களுக்காகன்னே போவாங்க எல்லாமே. அது வந்து சோசியலிஸ்ட் ரிலேட்டடாக வரும். மிக்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே கலந்தது தான் என்னன்னா மிக்ஸ்டு. சரியா, இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் எது நமக்கு சூட் ஆகுமோ அது. சரியா, அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. நம்ம இந்தியா வந்து என்னன்னா இந்த மிக்ஸ்டு எக்கனாமிக் கீழே தான் வரும். அதை நான் ஒரு இப்போ டேபிள் மாதிரி போடுறேன், அதை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. சரி, அது ஸ்கூல் புக்லேயும் இருக்கு, 11th 12th இருக்கு. ஓகேவா, இதான் வந்து இப்போ இந்த 3 விதமா வந்து எக்கனாமியை வந்து எப்படி பிரிக்காங்க, எதை பேஸ் பண்ணி பிரிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த இந்த ஃபேக்டர்ஸ் வந்து யார் வச்சிருக்கா அதை பேஸ் பண்ணி வந்து பிரிக்கிறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சு என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. கேபிட்டலிஸ்டா, சோசியலிஸ்டா, மிக்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 4 இதை வந்து யார் வச்சிருக்காங்க, இப்போ பிரைவேட் வச்சிருக்காங்க அப்படின்னா என்னதுன்னா அவங்க வந்து எதில் வருவாங்கன்னா கேபிட்டலில் வருவாங்க. சரியா, பிரைவேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா பிரைவேட் கையில் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கேபிட்டலில் வருவாங்க. ஓகேவா, இதுவே வந்து இந்த 4 வந்து கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோங்க, லேண்ட் வந்து கவர்மெண்டோடது. அப்படி தானே, அந்த மாதிரி லேபர் வந்து என்னது கவர்மெண்ட் தான் வச்சு நர்ஸ் எல்லாம் வச்சு சம்பளம் போட்டு வைக்கிறாங்க. அப்படி தானே, அப்போ லேபர் வந்து என்னது கவர்மெண்டோடது. கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான மூலதனம் எல்லாமே அவங்களோட சேலரி போடுறது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் மூலதனம். அந்த மூலதனம் கொடுக்குறது எல்லாமே என்னன்னா கவர்மெண்ட் தான் கொடுவாங்க. அப்படி தானே, அதுவும் இருக்கும். அப்புறம் என்டர்பிரினர்ஷிப் அது வந்து கவர்மெண்ட் தான், முதலாளி வந்து யார் கவர்மெண்ட் தான். அப்படி தானே, அப்போ வந்து கவர்மெண்ட் தான் இது எல்லாத்தையுமே வச்சிருக்குன்னா இந்த ஃபேக்டர்ஸ் யார் வச்சிருக்காங்க அப்படின்ற பொறுத்து இது மாற்றுவாங்க. அப்போ இதில் வந்து கவர்மெண்ட் தான் எல்லாமே வச்சிருக்கோம் நம்ம இந்தியாவில். இதே கேபிட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அமெரிக்கா அந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரைவேட்டு தான் நிறைய இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட்னு ஒன்றும் அவ்வளோ இருக்காது. ஏன்னா எல்லாரு கையிலையும் காசு இருக்குமா, அதனால வந்து கவர்மெண்ட்னு அவ்வளோ இருக்காது. ஒரு சில இடத்துல தான் ரேராக இருக்கலாம். சரியா, அது நமக்கு தேவையும் இல்லை, இருக்குதோ இல்லையா அப்படின்றது நமக்கு புரிஞ்சா போதும். ஓகேவா, இங்கே வந்து பிரைவேட்டு கவர்மெண்ட் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படியே இருக்கு, பிரைவேட் மட்டுமா இருக்கு, கவர்மெண்ட் மட்டுமா இருக்கு, இல்லைல்ல ரெண்டுமே இருக்கு. அப்படி தானே, அப்போ இங்கே பிரைவேட்டும் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, ரெண்டுமே வரும். ரெண்டுமே வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ஹாஸ்பிட்டல் வச்சுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் ஒரு எக்ஸாம்பிள் தான். இதில் எது வேணாலும் பொருத்தி பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி அப்படி தானே, நான் சொன்னலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஹோட்டல் எடுத்து பொருத்தி பார்த்தா வந்துச்சு, ஸ்கூலை எடுத்து பிரித்து பார்த்தா அதுவும் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலையும் இப்போ பிரித்து காமிச்சா வந்துச்சு. அப்படி தானே, எதனாலுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரித்து பார்த்துக்கலாம். அதுதான் பேசிக்ஸ். அதனால தான் எல்லாத்துலேயுமே சூட் ஆகும். சரியா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, அதாவது அந்த பொருட்கள் அப்புறம் பணிகள், இதை வந்து யார் கொடுக்குறா, கூட்ஸு சர்வீசஸ், பொருட்கள் மற்றும் பணிகளை வந்து யார் கொடுக்குறா அப்படின்ற பேசிக்ஸில் வந்து பிரிக்கிறாங்க. அந்த பொருளையும் பணியையும் வந்து யார் கொடுக்குறாங்க, அதாவது
எதுக்காக வந்து அந்த பொருளையும் பணியும் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாபத்துக்காக பண்ணுவாங்க. சரியா? இவங்க வந்து ப்ராஃபிட் கேபிட்டலிஸ்ட். அதாவது பிரைவேட் வந்து ப்ராஃபிட் தானே பார்ப்பாங்க. யாராவது நல்லா இருக்கணும்ட்டு யாராவது பண்ணுவாங்களா? பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் சொல்கிற ஃபீஸ் தான், இல்லைன்னா வெளியே போங்க அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. அப்படிதானே? அந்த மாதிரி. அப்போ வந்து இவங்க என்ன பார்ப்பாங்கன்னா ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க, தவிர்த்து நலத்தை பார்க்க மாட்டாங்க. நல்லது நடக்கணும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அப்போ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் வந்து எப்படி இருக்குன்னா ப்ராஃபிட்டோட இருக்கும். சரியா? லாபம். சரியா? லாப நோக்கத்தோட செயல்படுறது. சரியா? இது பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர், நலம். சரியா? வெல்ஃபேர், மக்கள் நலத்துக்காக செயல்படுறது வந்து சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மிக்ஸ்டு தான். வழக்கம் போல நடுவில் ஒரு ப்ளஸ்ஸை போட்டு இந்த ரெண்டையும் போட்டுக்கலாம். சரியா? ப்ராஃபிட் அதாவது லாபத்துக்கும் வரும், மக்கள் நலத்துக்கும் வரும். அது ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்கிறது தான் நம்ம இந்தியாவோடது. இதில் எந்தெந்த நாடு வரும்னு பார்த்துக்கலாம். அப்புறம் அதை வந்து எப்படி பகிர்றாங்க அப்படின்றத பொறுத்தும் அது மாறுது. சரியா? இதுல வந்து பகிர்வு, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது பகிர்வு பண்றது. எப்படி பகிர்வு பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யார் காசு வச்சிருக்காங்களோ, ஹூ ஹேவ் மணி, யார் வந்து காசு வச்சிருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பயனடைவாங்க. அப்படிதானே? காசு இல்லாதவங்க அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, எந்த சர்வீஸையும் வாங்க முடியாது. அப்படிதானே? அது வந்து கேபிட்டலிஸ்டிக் கீழே வரும். இது வந்துன்னா பிடிஎஸ். சரியா? பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிஎஸ்னா இப்போ ரேஷன் கடை இருக்குல்ல, அது அந்த மாதிரி. சரியா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றது யார் கையில இருக்குன்னா இவங்க வந்து மணி கொடுத்தாதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இங்க வந்து மணி ஓரளவுக்கு கொடுத்தாலே போதும். அப்படிதானே? அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. சரியா? பிடிஎஸ் அதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தோன்னா வழக்கமாக அதே தான் ப்ளஸ் போட்டுக்கோங்க. ரெண்டுமே இருக்கும். சரியா? யார் கையில் காசு இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. காசு இல்லாதவங்க அங்கே பிடிஎஸ்ல போய் வாங்கிக்குவாங்க. சரியா? இந்த மாதிரி பிரிப்பாங்க. அடுத்தது வந்து ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. சரியா? இங்கே வந்து கேபிட்டலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ரைவேட்டாக இருக்கிறதால நல்லா ப்ராஃபிட் தான் வேணும்னு பார்க்குறாங்க. ப்ராஃபிட் தான் வேணும்னா அவங்க வந்து மணி இருந்தால் தான் வாங்க முடியும். அப்படி தானே? அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ப்ராஃபிட்டுக்காகவே பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் வந்து ஹை லெவலில் இருக்கும், ஃபுல்லாகவே லோ லெவலில் இருக்காது. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து எதை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்பாங்கன்னா ப்ராஃபிட்டை இது பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு அப்படின்றது, ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ப்ராஃபிட் பேஸ் பண்ணியிருக்கோம் இதில். சரியா? அடுத்து இதில் வந்து வெல்ஃபேர் பேஸ் பண்ணியிருக்கோம். வெல்ஃபேர்னா மக்களுக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? இது வந்து அங்கே ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சோப் கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த சோப் கம்பெனி ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கும், வேற எந்த கம்பெனியும் வர விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சோப்பை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸ்லேயே தான் வந்து விற்பாங்க. அப்படி தானே? ஏன்னா அது வந்து மக்களுக்கு வந்து நிறைய பெரிய காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியே யாராவது வந்து கம்பெனி போட வந்தாலும் விட மாட்டாங்க. அதுதான் வந்து என்ன சோசியலிஸ்ட். ஏன்னா வெல்ஃபேர், ஏன்னா அவன் வந்தான்னா நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, போட்டிக்கு வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அதை வரணும் பண்ணாங்க. அந்த மாதிரி இதுல என்னன்னா வெல்ஃபேர், மக்கள் நலத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றது நடக்கும். சரியா? அடுத்தது அங்க வந்து எப்பவும் போல அந்த இந்த ரெண்டுமே வந்து நடக்கும். சரியா? மிக்ஸ்டு எக்கனாமில. சரி, இது எல்லாமே பேசிக்ஸ் தான், எல்லாமே தனித்தனியா பாக்குறது. இது நம்ம வந்து போக போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்தது இதுக்கான தந்தை யாரு, எந்தெந்த நாட்டில் வந்து இது ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது புக்கு படிச்சுக்கணும். சரியா? 12th வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கும் இந்த கண்டென்ட். இந்த இது கூட இருக்கும், அந்த அட்டவணை கூட இது வந்து போட்டு எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். இது நமக்கு ரொம்ப பேசிக்ஸ், இது மட்டும் தெரிஞ்சால் நல்லா தெரிஞ்சால் போதும் அப்படின்றனால எழுதியிருக்கேன். சரியா? இதில் வந்து ஃபஸ்ட்டு முதலாளித்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடு வருது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏன்னா என்னது, அமெரிக்கா தெரியும்லாம், அமெரிக்கா. சரியா? யூஎஸ்ஏ வரும். அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, ஜப்பான் இதில் வரும். சரி, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இதில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சீனா, வியட்நாமு, ரஷ்யா, சீனா, வியட்நாம் வரும். அது அவ்வளோ தேவையில்லை. போலந்து, கியூபான்னு எழுதிக்கோங்க. போலந்து கூட வேண்டாம், கியூபா. இதெல்லாம் வந்து சோசியலிஸ்ட் எக்கனாமியில் வரும். இல்லை எல்லாமே எழுதினாலும் ஓகே தான். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா, இங்கிலாந்து. அடுத்தது பிரான்ஸு, பிரேசில்.
இது எல்லாமே வந்து மிக்ஸ்டு எக்கனாமிக்கு கீழே வரும். சரியா? எக்ஸாம்பிள்ஸ் இந்த இந்த நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்தந்த நான் சொன்ன மாதிரி கேபிட்டலிஸ்ட் சோசியலிஸ்ட் மிக்ஸ்டு இது எல்லாமே கலந்துருக்கும். சரியா? ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா growth டெவலப்மெண்ட். இந்த ரெண்டு எழுதிட்டீங்களா? அடுத்து என்ன? growth டெவலப்மெண்ட். சரியா? இதே நம்ம பொதுவாக வந்து ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படி தானே, ஆள் வளர்ந்துருக்கானே தவிர்த்து அறிவு வளரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தானே? அந்த மாதிரி அதை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதை வந்து growth அதை வச்சு பேஸாக வந்து பிரிச்சுக்கலாம். growthனா என்ன, டெவலப்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். சரியா? இப்போ வயசு மட்டும் கூடிச்சுன்னா அதை வந்து growthல சேர்க்கலாமா இல்லை டெவலப்மெண்ட்ல சேர்க்கலாமா? growth. ஏன்னா எப்படினாலும் வளரதான் போகிறோம் அப்படின்றது growth. சரியா? வெறும் கவுண்டிங் நம்பர்ஸ் தான். சரியா? அதில் வந்து எந்த குவாலிட்டியும் வச்சு பிரிக்க முடியாது. அப்படின்னா அடுத்த நாள் ஆனால் நமக்கு வந்து என்னது ஏஜ் கூட தான் போகுது. எல்லாருக்குமே ஏஜ் கூட தான் போகுது. நமக்கு வந்து இவனை விட இவனுக்கு வந்து பெஸ்ட்டாக ஏஜ் கூட இருக்கு அப்படி சொல்லுவாமா? சொல்ல மாட்டான். அப்படிதானே? அப்போ அந்த மாதிரி கவுண்டிங்கில் மட்டும் வர்றது வந்து growthல வரும். சரியா? அடுத்தது வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன, எதை சொல்லுவோம் நம்ம? ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஸ்கில்ஸு. சரியா? எஜுகேஷன், படிக்கிறது வந்து என்னதுன்னா டெவலப்மெண்ட் வரும். அதே மாதிரி அவங்க வந்து என்னதுன்னா நல்லா உடம்பா இருக்காங்க அந்த மாதிரி உள்ளது. ஒல்லியா இருக்காங்கன்னா நான் சொல்றேன், அந்த ஒரு தண்ணி கேன் தூக்கி போடணும் அப்படின்னா 2 பேர் தேவைப்படும். அப்படின்னா 2 பேர் ஒல்லியா இருக்காங்க, ஒருத்தரால் தூக்க முடியாது. அப்போ அந்த ஹெல்த்து ஸ்ட்ரென்த்து வராது. அங்கே நம்ம வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்க்க போறது இல்லை. எதை பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு 2 பேர் வேணும். ஒரு ஆளால முடிய வேண்டியது 1:1 தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்றதுனால 2 பேர் தேவைப்படுறாங்க. அப்படின்றப்ப அந்த கவுண்டிங் வந்து நமக்கு கூடுது. அப்படின்னா அப்போ நம்ம வந்து 2 பேர் சம்பளம் கொடுக்கணும். அப்படிதானே? அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு தானே. அது வந்து நமக்கு என்ன பண்ணுது, டெவலப்மெண்ட் வராது. இதுவே இன்னொரு நாடு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி ஈக்குவலாக வச்சிருக்காங்கன்னா அவங்க நம்மளோட பெட்டர். அப்படிதானே? கம்பேர் பண்ணுறப்போ அவங்க வந்து நம்மளோட பெட்டராக இருப்பாங்க. அப்படின்றப்போ அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா டெவலப்மெண்ட் சொல்றாங்க. எல்லாருமே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து என்னது, எந்த மாதிரி மணி சர்க்குலேட் ஆகுது, எதெல்லாம் பண்ண முடியுது, அதை வச்சு பொறுத்து டெவலப்மெண்ட் growth இந்த மாதிரிலாம் வரும். சரியா? இதில் நான் சொன்னது டெவலப்மெண்ட்ல வரும். சரியா? ஒன்று அது எபிலிட்டி வரும், ஒன்று உடல் வலிமையில் வரும், இன்னொன்று என்னன்னா எஜுகேஷனும் வரும். சரியா? எஜுகேஷன் ஸ்கில்ஸ்லாம் வரும். இதில் காமனாக சொல்ல போனோம்னா HDI இண்டெக்ஸ் இருக்குல்ல, HDI பார்த்துருப்பீங்க. அப்படி தானே? இதில் என்னெல்லாம் வரும் HDIல? 3 காம்பனன்ட்ஸ் பார்ப்பீங்களா? இது HDI வரும். இதில் வந்து என்னன்னா ஜிடிபி வரும். ஜிடிபியில் என்ன பார்த்தோம்? வெறும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தானே பார்க்குறோம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் தானே பார்க்குறோம். அப்போ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்னது, மதிப்பு. அப்படி தானே? வெறும் பணம், அவ்வளோதானே? இதில் வந்து எதுவுமே வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்க நல்ல பொருள் கொடுக்காங்களா, அது வந்து நம்ம இது பசையை வந்து பார்த்துப்பாங்க, ஃபுட்டை வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்றது. மற்றபடி அது காசுக்காக தானே விற்கிறது ஃபுல்லாகவே. அப்படின்றப்ப அது கனெக்ட் பண்ணுறது இந்த ப்ராடக்ட் அப்படின்றத வந்து growthல மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆள் இருக்காங்களான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி. சரியா? growth. டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெல்த்தியாக இருக்குதா, அந்த மாதிரி உள்ளது, குவாலிட்டியாக இருக்குதா, அதெல்லாம் டெவலப்மெண்ட் சைடு வரும். சரியா? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதை வந்து என்னது, நமக்கு பணத்தை பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம். வெறும் கவுண்டிங் அந்த காசு மட்டும் தான் எண்ணி பார்க்க போகிறோம். சரியா? அதனால ஜிடிபி வந்து growth கீழே வருது. சரியா? HDI பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேட்கல? அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? HDI படிக்கலையா ஸ்கூல் புக்கில்? சரியா? அது இருக்கும். HDIனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் வந்து HDIன்னு சொல்லுவோம். சரியா? இதில் வந்து 3 காம்பனன்ட் உண்டு. என்னன்னா ஹெல்த் வரும், சுகாதாரம் ஹெல்த்து, எஜுகேஷன் வரும், அப்புறம் என்னதுன்னா டெவலப்மெண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட் வரும். சரியா? வாழ்க்கை தரம். சரியா? கல்வி சுகாதாரம், வாழ்க்கை தரம் கல்வி சுகாதாரம், லிவிங் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் ஒன்று தான். சரி, இந்த 3மே வந்து HDIக்கு கீழே வரும். இப்போ வந்து ஒருத்தர் டெவலப்மெண்ட் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படின்றத வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குறியீடுகளை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன குறியீடுகளை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி குறியீடை வந்து 2ஆ பிரிப்போம். சரியா? ஜிடிபி HDI அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2ஆ பிரிச்சு பார்ப்போம். இதே மாதிரி தான் நிறைய வரும். மல்டி டைமென்ஷனல் குவாலிட்டி இண்டெக்ஸ். சரியா? இது வரும். அப்புறம் ஜிடிபியில் வந்து NNP அந்த மாதிரி நிறைய பார்ப்பீங்க. அப்படி தானே? அது எல்லாமே வந்து காசு பேஸ் பண்ணி வரும். காசு பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே growthல வரும்.
அப்புறம் முன்னேற்றம் இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் கீழே வரும். சரியா? இதுல வேற என்னெல்லாம் வரும்னா பெர் கேபிட்டா இன்கம் இந்த மாதிரி நிறைய வரும். சரியா? பர்சனல் இன்கமு, அப்புறம் இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் இது எல்லாமே வந்து இந்த growth ரிலேட்டடாக தான் பார்ப்போம். இந்த இதெல்லாம் பேராமீட்டர்ஸ், அதாவது இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம். சரியா? நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? இது மாதிரி growthக்கு கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்து எழுதிட்டு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் மாதிரி. சரியா? இதுக்கு கீழே என்னெல்லாம் ஒர்க் கொண்டு வரலாம் அப்படின்றது. அப்புறம் இண்டெக்ஸ், அந்த மக்களை வந்து முன்னேற்றம், அப்புறம் அவங்கள பத்தினது எல்லாத்தையும் பார்க்கறது இதில் பார்ப்போம். டெவலப்மெண்ட் அப்படின்றது. டெவலப்மெண்ட் கீழே என்னென்ன இண்டெக்ஸ்லாம் வருது நீங்க பார்த்துருவாங்க. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், அதில் எல்லாமே இதுதான். பாலின சமத்துவமின்மை குறியீடு, இந்த மாதிரி குறியீடுலாம் சமூகம் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. சமூகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆயிருக்கா இல்லையா, முன்னேறி இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி. சரியா? அந்த பேராமீட்டர்ஸ்க்கு கீழே இப்போ நான் சொன்னலாம் இந்த மாதிரி 3-4 இது வந்து பிரியும். சரி, அந்த 3-4 காம்பனன்ட் எல்லாமே சேர்த்து தான் என்ன வரப்போகுதுன்னா, இது எல்லாமே சேர்த்து தான் என்ன வரப்போகுதுன்னா டெவலப்மெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இது இந்த மாதிரி இண்டெக்ஸுக்கு கீழே உள்ளது கன்செப்ஷன், ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி நிறைய வரும். சரியா? அந்த ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பேர் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேர்லாம் என்ன பண்றோம்னா ரெண்டா பிரிச்சு பார்க்குறோம். சரியா? ஒரு ரஃபா தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாக சொல்லல, நீங்க கொஞ்சம் படிக்கணும். சரியா? புரியறதுக்காக தான். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டாட்டிக்கா எழுதி கொடுக்குற நோட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்க போறதுல புரியறதுக்கு கான்செப்டுவல் கிளாஸ் தான் இது. சரியா? அப்போ இதெல்லாத்தையும் வந்து நம்ம வந்து growth வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க அந்த மாதிரி எழுதிட்டு வாங்க, அந்த பேராமீட்டர்ஸ் அப்புறம் என்னென்ன இண்டெக்ஸ் அப்படின்னா. ஓகேவா? சரி, பார்ப்போம்.